ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2026ல் நீங்கள் வந்து ஒரு ஸ்கூட்டர் எடுக்கணும், அதுவும் உங்களுக்கு ஸ்போர்ட்டியாக இருக்கணும், மைலேஜும் தரணும் அப்படின்னு வந்து நினைக்கிறீங்க. அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ஸ்கூட்டரை எடுக்கலாம், எந்த பிராண்டில் வந்து பிக் பண்ணலாம். இப்போ BS6 வந்ததுக்கப்புறமா நிறையவே கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. நிறைய ஸ்கூட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ஸ்போர்ட்டியாக இருக்கும், ஆனால் உண்மையாகவே ஓட்டுறதுக்கு ஸ்போர்ட்டியாக இருக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய கொஷின் மார்க்ஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு வந்து ரிலையபிளாகவும் இருக்கணும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல மைலேஜ் வந்து வரணும், நல்ல பில்ட் குவாலிட்டி இருக்கணும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்டி லுக்கோட இருக்கணும். நீங்கள் ஒரு காலேஜ் கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க, இல்லை வந்து ஒரு ஆஃபீஸ் கொண்டு போகணும், ஸ்கூட்டர் பார்க்குறதுக்கு நல்லா ஸ்போர்ட்டியாக இருக்கணும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் 5 125cc ஸ்கூட்டர்ஸ் வந்து நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எந்த ஸ்கூட்டரை வாங்கலாம், எந்த ஸ்கூட்டர் வாங்கினா உங்களுக்கு வந்து ரிலையபிளாக இருக்கும், எந்த ஸ்கூட்டர் நல்ல மைலேஜ் தரும், பார்க்குறதுக்கு மட்டும் ஸ்போர்ட்டியாக இல்லாமல் ஓட்டுறதுக்கும் எந்த ஸ்கூட்டர் ஸ்போர்ட்டியாக இருக்குது அப்படின்ற டீட்டெயில்டான ரிவ்யூ இந்த வீடியோவில் வந்து பார்த்துருவோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆர்த்தரோட்டிஸ் யூடியூப் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போயிட்டு டாப் 5 ஸ்கூட்டர்ஸ் எது நீங்கள் எந்த ஸ்கூட்டர் வாங்கலாம் அப்படின்றது டீட்டெயிலாக வந்து பார்த்துருவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம். ஸோ நீங்கள் யாராச்சும் வண்டிக்கு வந்து ஒரு அஃபோர்டபுளான கவர் வந்து பார்த்துட்ருக்கீங்க, ஏன்னா இப்போ வந்து சம்மர் வந்து போயிட்டுருக்கு, நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து மழைக்காலம் வரப்போகுது. இப்போ இருக்கிற வண்டிகள் எல்லாமே BS6 ஒன்று நீங்கள் வெயிலில் நிப்பாட்டினா மேக்ஸிமம் வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபைபரில் தான் வந்துட்டுருக்கு. ஃபைபர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் குவாலிட்டி, அப்புறம் ஃபைபரோட குவாலிட்டி இது எல்லாமே வந்து குறைஞ்சிரும். மழை காலத்துலனா ஆப்வியஸ்லி சென்சார் இஷ்யூ வந்து வந்துடும். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்து கார் கவர் ஆகட்டும், வண்டி கவர் ஆகட்டும், இதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்கொயரிஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் நம்பர் வந்து நான் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே பண்ணுறேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி வண்டிக்கு இன்ஜின் ஆயில் தேவைப்படுது, செயின் கிளீனர், செயின் லூபு இதெல்லாம் வேணும்னா கூட நீங்கள் அதே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுவோம். ஓகே, ஸோ நம்பர் 5th நான் வச்சிருக்க ஸ்கூட்டர் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரிலியா SR 125. இந்த ஸ்கூட்டர் வந்து ஸ்போர்ட்டியாக இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த ஸ்கூட்டரில் இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னென்ன அப்படின்றத வந்து பார்த்துருவோம். நான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி லிஸ்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எந்த ஸ்கூட்டர் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ ப்ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா மொதல் விஷயம், ஸ்கூட்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்காக வந்துருக்குங்க. மார்க்கெட்டில் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிசைனின்னு வந்து சொல்ல முடியும். பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஷார்ப்பான டிசைனோட ஸ்லிம்மாக நல்லாவே இருக்கும். அது வந்து ஒரு ப்ரோசன் வந்து சொல்லலாம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 14 inch வீல்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க ரெண்டு சைட்லையுமே. ஸோ ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ஸ்கூட்டரை பொறுத்து. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸுங்க. இந்த CVT லேக்ன்றது சுத்தமாக இருக்குது. CVT அப்படின்றது என்னென்னு தெரியலனா நான் பல வீடியோக்களை இதை பற்றி வந்து ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. நம்மளோட ஸ்கூட்டர் பிளேலிஸ்ட்டு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதை மெயின்டைன் எப்படி பண்ணுவோம், எந்தெந்த ஸ்கூட்டரில் CVT இஷ்யூலாம் இருக்குது அப்படின்றது ஆல்ரெடி பல வீடியோக்களை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ அதை பற்றி பெருசாக பேசுகிறது வேணாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா த்ராட்லிங் ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக வந்துருக்கும். நீங்கள் த்ராட்டில் கொடுத்த உடனே வண்டி வந்து உங்களை சட்டனாக புல் பண்ணி கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா இந்த SR 125 வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதெல்லாம் ப்ரோஸ்ன்னு வந்து சொன்னாலுமே கான்ஸ் வந்து நிறையவே இருக்குங்க. மொதல் விஷயம், இந்த பிராண்ட் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. மெட்ரோ சிட்டிஸான பெங்களூர் அண்டு பெரிய பெரிய சிட்டிஸில் மட்டும்தான் இந்த பிராண்ட் வந்து நான் பார்த்துருக்கேன். அப்ரிலியா ஒரு சின்ன சின்ன சிட்டிஸ், ஒரு ரூரலில் இருக்காங்க, அந்த பீப்புளெல்லாம் வாங்கி யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஷோரூம் ஃபெசிலிட்டி வந்து கிடையாது. ஸோ இதுதான் மிகப்பெரிய விஷயம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேர்ஸ் காஸ்ட்டுங்க. ஸ்பேர்ஸோட காஸ்ட் வந்து ரொம்பவே அதிகம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 39 km மைலேஜ் வந்து கிளைம் பண்ணுறாங்க. பட் ரியல் டைமில் அந்த மைலேஜ் வருதான்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி கிடையாது. 30 35 இந்த ரேஞ்சில் தான் வந்து மைலேஜ் கொடுத்துட்ருக்கு. ப்ளஸ் காஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப அதிகம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூட்டர் தான். கிட்டத்தட்ட ஒரு 1.35 லட்சம், அதாவது 1,35,000 வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டான ஆன் ரோட் வந்து வந்துட்டுருக்கு. இந்த ஸ்கூட்டர் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மெட்ரோ சிட்டியில் வந்து இருக்கீங்க, உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்கூட்டர் வாங்கலாம். அதேமாதிரி ப்ராக்டிகாலிட்டி வைஸுமே இந்த ஸ்கூட்டரில் சிலிண்டர், இந்த தண்ணி கேன், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் உங்களால் வைக்க முடியாது. ஸோ மெயின்டெனன்ஸ் அதிகமானாலும் பரவாயில்ல, எனக்கு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றவங்க வந்து இந்த ஸ்கூட்டர் வந்து பிக் பண்ணுறது வந்து நான் அட்வைஸ் பண்ணுவேன். பட் நீங்கள் ஒரு ரூரலில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து ப்ரையாரிட்டி, எனக்கு ஸ்பேர்ஸ் எல்லாம் பிரச்சனை இல்லை, நான் வந்து ஷோரூம் சர்வீஸே விட்டு மேனேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கூட்டரை எடுக்கலாம். பட் மேக்ஸிமம் ரூரலில் இருக்க பீப்புள் வந்து இந்த ஸ்கூட்டரை அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு நான் வந்து நினைக்கிறேன். 4th ஸ்கூட்டர் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவோட Zoom 125 இந்த ஸ்கூட்டர் தான் வந்து சொல்லலாம். ஸோ இந்த ஸ்கூட்டர் எப்படி இருக்குது, சில ப்ரோஸ் பார்ப்போம், அதுக்கப்புறம் வந்து கான்ஸ் பார்ப்போம். ஸோ ப்ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல 125cc ஒரு பல்கியரான ப்ரொஃபைல்னு வந்து சொல்லலாம். அதாவது அந்த 110cc மாதிரி ஒரு குட்டியான ஸ்கூட்டர் இல்லாமல் கொஞ்சம் நல்ல பல்கியராக இருக்கும். ஸோ ரோட் ப்ரெசன்ஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ஸ்கூட்டரை பொறுத்து. அடுத்ததான் ஒரு நல்ல ஸ்போர்ட்டியர் லுக் வந்து ஆஃபர் பண்ணுதுங்க. இந்த லுக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிமிலர் டு இன்டார்க் அப்புறம் அவினிஸ் இந்த ஸ்கூட்டர்லேருந்து இன்ஸ்பயர் பண்ண மாதிரி இருந்தாலுமே
அதோட யூனிக்னஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஸ்டாண்ட் அவுட் ஆகுதுன்னு இந்த ஸ்கூட்டரை வந்து சொல்ல முடியும். அடுத்ததாக நெக்ஸ்ட் இந்த ஃபீச்சர் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஃபீச்சர். 2 சைடுமே 14 இன்ச் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ரிலாக்கு அடுத்து 14 இன்ச் வீல்ஸ் வர ஒரே ஒரு ஸ்கூட்டர் 125cc வந்து பார்த்திங்கன்னா இந்த Zoom 125 வந்து சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பல்கியரான டயர் ப்ரொஃபைல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டயர்ஸ் வந்து பெருசாக இருக்கிறதுக்கும் அந்த பல்கியரான ப்ரொஃபைலுக்கும் ஸ்கூட்டர் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும்னு வந்து சொல்ல முடியும். அடுத்ததாக ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டியூவல் பிஸ்டன் கேலிப்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்கூட்டர் செக்மெண்ட்லேயே இதில் தான் டியூவல் பிஸ்டன் கேலிப்பர் வந்து இருக்குது. ஸோ பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்றத வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட மைலேஜ் வந்து சொல்லலாம் ஒரு 52.8 ARAI கிளைம்டு. ரியல் டைமில் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஒரு 40 சிட்டிலையும் ஒரு 45லேருந்து 50 வரைக்கும் ஹைவேலையும் எடுக்கலாம். நீங்கள் ஓட்டுறதை பொறுத்து தாங்க இருக்குது. ஸோ அடுத்ததாக ப்ரைஸிங்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்ராக்டிவாக 1,15,000 அப்ராக்சிமேட்டான ஆன் ரோடில் வந்து செட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே ஒரு சைடு பாசிட்டிவான விஷயம் வந்து சொல்லலாம். ஸோ இத்தனை ப்ரோஸ் பேசினா கான்ஸ் பேசாமல் இருந்தால் எப்படி? வாங்க கான்ஸை வந்து பார்ப்போம் இந்த Zoom 125ல். ஸோ ஒரு விஷயங்க, வீக்கான பிளாஸ்டிக் குவாலிட்டி. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஸ்டர்டியாக வந்து பிளாஸ்டிக் வந்து இல்லை. ஃபைபர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக உடையிற மாதிரி தான் வந்து இருந்தது. அதேமாதிரி ஃபிட் அண்ட் ஃபினிஷ்லையுமே கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்தது பார்க்க முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போஸ்டான இன்ஜினுங்க. ஸோ ரியர் வீலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இன்ஜின் வந்து எக்ஸ்போஸாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வர BS6 வெஹிக்கிள்ஸில் உங்களுக்கு எல்லா பஞ்சாயத்தும் தெரியும். அந்த இடத்துல போய் ஒரு டர்ட் உட்காருது, இல்லை தண்ணி போய் விழுது, டைரெக்டாக அந்த ஒயர்ஸோட ஜாயிண்ட்டில் போய் தண்ணியெல்லாம் விழுது அப்படின்னா நாளடைவில் என்ன ஆகும்னா அந்த கனெக்ஷனில் வந்து நமக்கு வந்து கனெக்டிவிட்டி இருக்காது. ஸோ இதனால் நிறைய எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வருது. ரொம்ப எக்ஸ்போஸ்டாக வந்து இருந்ததை வந்து அந்த ஸ்கூட்டரில் பார்க்க முடியுது. ரீசெண்டாக தான் நம்ம ரிவ்யூமே பண்ணியிருந்தோம். ஸோ அடுத்த கான் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு TFT டிஸ்பிளே மேபி கொடுத்துருக்கலாம். ஏன்னா ஒரு நார்மலான டிஜிட்டல் டிஸ்பிளே அந்தளவுக்கு வெயிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விசிபிளாக வந்து இருக்கலை. கம்பேரிட்டிவ்லி இதுக்கு அடுத்து வர ஸ்கூட்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த TFT இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. மேபி ஹீரோவும் வந்து கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா BS6ல் எந்த ஸ்கூட்டருமே வந்து ஒரு ஸ்டேபிளான ஸ்கூட்டர் உங்களால் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி நான் எந்த ஒரு ஸ்கூட்டருமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஹீரோ வந்து எலக்ட்ரிக்கல் விஷயத்தில் கொஞ்சம் வீக்காகவே இருக்காங்கன்னு வந்து சொல்ல முடியும். மேபி ஃபியூச்சரில் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் ஆப்வியஸ்லி வர செய்யும். அது வந்து அவாய்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம். ஃபைனலி ரெக்கமெண்டடான்னு கேட்டிங்கன்னா மேபி இந்த லுக்ஸுக்காக ப்ளஸ் இந்த 14 இன்ச் வீல்ஸ் ப்ளஸ் அந்த பிரேக்கிங் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கராக கொடுத்துருக்காங்க. மேபி இந்த விஷயங்களுக்காக இதை கன்சிடர் பண்ணலாம். மற்றபடி மேபி ஹீரோவுக்கு வந்து ரூம் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் என்னென்னு வந்து கேட்டிங்கன்னா பிளாஸ்டிக் குவாலிட்டி, ஃபிட் அண்ட் ஃபினிஷ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மென்ஸ். இந்த விஷயத்துக்கு வந்து வருவோம். கண்டிப்பாக இனிஷியல் பர்ஃபார்மென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வர ஸ்கூட்டர்ஸ் அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கான்னு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. மிட் ரேஞ்சில் வந்து புல்லிங் இருக்குங்க. இதுவே லோயரில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஸ்போர்ட்டியராக இல்லையோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஸ்ட்ராங்காக வந்து தோணுச்சு ரீசெண்டாக ரிவ்யூ பண்ணும்போது. ஸோ இது வந்து ஒரு ஸ்போர்ட்டியர் ஸ்கூட்டர்னு சொல்கிறத விட ஒரு ஸ்போர்ட்டியர் மாதிரியான இருக்க ஒரு ஃபேமிலி ஸ்கூட்டர்னு வந்து கிளைம் பண்ணலாம் இந்த ஸ்கூட்டரை பொறுத்து. ஸோ லுக்ஸ் மட்டும்தான் ஸ்போர்ட்டி அப்படின்றது ஃபைனலாக வந்து கிளைம் பண்ணுறேன். ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட் நம்மளோட டிவிஎஸோட என்டார்க். இந்த ஸ்கூட்டரை ஏன் தேர்டில் வச்சேன் அப்படின்றது நிறைய பேருக்கு கொஷினாக இருக்கும். கான்ஸ் சொல்லும்போது சொல்கிறேன் ஏன் இதை தேர்டில் வச்சுருக்கேன் அப்படின்றது. ஸோ மொதல் விஷயங்க, நல்ல பர்ஃபார்மென்ஸுங்க. வண்டி நல்லா பல்காக இருந்தாலுமே பர்ஃபார்மென்ஸ் நல்லாயிருக்கும். பிரேக்கிங் வந்து ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டிவிஎஸில் வந்து ஸ்பேர்ஸோட காஸ்ட் வந்து கம்பேரிட்டிவ்லி ஜாப்பனீஸ் ஸ்கூட்டர்ஸ் நம்மளுக்கு ஓரளவுக்கு அஃபர்டபுளாக வந்து இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட் ரைட் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கூட்டரை பொறுத்து. ஒன் ஆஃப் த ஃபியூச்சரிஸ்டிக் ஸ்கூட்டர்னு கூட மார்க்கெட்டில் வந்து இந்த என்டார்க் 125 வந்து கண்டிப்பாக வந்து சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஃபீச்சர்ஸ் வந்து கொட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ TFT டிஸ்பிளே 60+ கனெக்டட் ஃபீச்சர்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 சைடும் 12 இன்ச் வீல்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொடுத்துருக்காங்க. பில்டில் கண்டிப்பாக வந்து இவங்க காம்ப்ரமைஸே பண்ணலைங்க. ஏன்னா இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஃபைபர் குவாலிட்டி இருக்க வண்டி எதுன்னு வந்து கேட்டிங்கன்னா நான் டெஃபினெட்லி வந்து பார்த்திங்கன்னா என்டார்க் 125 வந்து சொல்லுவேன். அந்தளவுக்கு ஸ்டர்டியாக இருக்குங்க வண்டியோட பேனல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா. இத்தனை ப்ரெஸ் சொன்னேன்னா இதுலேயும் கான்ஸ் வந்து இருக்குது. ஏன் தேர்ட் பிளேஸில் வச்சுருக்கேன் அப்படின்றத வந்து சொல்கிறேன். ஸோ மொதல் விஷயங்க, இன்ஜினோட நாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி சேஞ்ச் ஆகுது. இது தாங்க இருக்கிறதுலே மிகப்பெரிய கானாக வந்து நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு யூசர் வண்டி வாங்குறாருன்னா மினிமம் ஒரு 5 to 10 years கண்டிப்பாக இங்கே இந்தியன் பீப்புள் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஈவன் நானுமே அந்த மாதிரி ஒரு யூசர் தான். ஒரு ஸ்கூட்டர் வாங்கினா லாங் டேர்மில் யூஸ் பண்ணணும் தான் நினைப்பேன். இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் இன்ஜின் நாய்ஸ் வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து மிகப்பெரிய கன்சர்னை நான் வந்து பார்க்குறேன். டிவிஎஸோட ரிலையபிலிட்டிலையுமே இது வந்து கொஷின் மார்க்காக இருக்குது.
மேபி டிவிஎஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஆர்என்டி பண்ணி நிறைய இந்த கிமிக் ஃபீச்சர்ஸை கொடுக்குறது பதில் அவங்க பேஸில் வந்து நிறைய ஸ்ட்ராங் ஆகணுங்க. அந்த இன்ஜின் வைஸ் வந்து நிறைய ஸ்ட்ராங் ஆகணும். அதை வந்து நான் கண்டிப்பாக வந்து சொல்லுவேன். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பவர் டு வெயிட் ரேஷியோ அப்படின்னு வந்து சொல்லலாம். வண்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த பவருக்கு வந்து வெயிட் அதிகமாக இருக்குங்க. ஸோ வண்டியில் என்ன தான் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாலுமே வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து சில இடங்களில் வந்து வண்டி ஸ்ட்ரகிள் ஆகுது. அந்த ஃப்ரீ டு மெனோவரிங் வந்து கண்டிப்பாக அந்த சிட்டிஸ்லலாம் இல்லையோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஒரு லேடிஸ் எல்லாம் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்தளவுக்கு வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது, கட்டடிச்செல்லாம் ஓட்டணும், ஒரு சிட்டியில் வந்து பூந்து ஓட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்தளவுக்கு சப்போர்ட்டிவாக வந்து ஃப்ரேமும் வண்டியோட வெயிட்டும் வந்து இல்லையோ அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ இது வந்து அடுத்த காணா நான் வந்து வைக்கிறேன். ஸோ மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 வந்து கம்பெனி கிளைம் பண்ணுறாங்க. ரேட் டைமில் யூசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35-40 இந்த ரேஞ்சில் தான் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பவர் டு வெயிட் ரேஷியோ இஷ்யூஸ்னால அந்த மைலேஜுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறையுதோ அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ எஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயின். இதெல்லாம் நீங்கள் ஒரு பிரச்சனை இல்லை என் ஃப்ரெண்ட் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நல்லா தான் ஓடிட்டுருக்கு. எஸ், ஆப்வியஸ்லி 100க்கு 100 வண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸாக இருக்காது. நான் கம்ப்ளைண்ட்ஸ் வர வண்டிகளை வச்சு தான் ரெஃபரன்ஸ் வச்சு பேசிகிட்டு இருக்கேன். நான் வந்து ரோட்டில் நோட்டீஸ் பண்ண வரைக்குமே நிறைய வண்டியில் இன்ஜின் நாய்ஸ் வந்து நான் பர்டிகுலராக என்டார்க்கை பார்க்கும்போது நான் எந்த விஷயத்தை பார்ப்பனோ இல்லையோ இந்த இன்ஜின் நாய்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கா அப்படின்ற விஷயங்களை வந்து நோட் பண்ணுவேன். நிறைய விஷயம் வண்டிகளை நான் பார்த்த வரைக்குமே பெங்களூருன்றது ஒரு மெட்ரோ சிட்டி தான். டெய்லி டிராஃபிக்கில் டே டு டே தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய வண்டிகளை வந்து பார்க்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போதுமே நிறைய வண்டிகளை வந்து சேஞ்ச் ஆயிருந்தது இன்ஜின் நாய்ஸ். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுற வண்டிகளையுமே சேஞ்ச் ஆயிருந்தது. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து இந்த இஷ்யூ இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் இக்னோர் பண்ணிப்பீங்க அப்படின்னா தாராளமாக இந்த வண்டியை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ அடுத்தது ஸ்கூட்டர் வந்து பார்ப்போங்க. நம்ம செகண்டில் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹோண்டா டியோ 125. இந்த ஸ்கூட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஏன் செகண்டில் வச்சுருக்கேன்னா இதுலேயும் நிறைய பஞ்சாயத்து இருக்குங்க. ஏன் நம்பர் 1ல் இருக்க ஸ்கூட்டர்லையுமே நிறைய பஞ்சாயத்து இருக்குது, இல்லாமலாம் இல்லை. ஸோ இந்த ஸ்கூட்டர் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ செக்மெண்ட்லேயே ஹோண்டா டியோ 125 தான் ஒரு பெஸ்ட்டான இன்ஜின் இருக்குதுன்னு வந்து கண்டிப்பாக நான் வந்து சொல்லுவேன். வை பெஸ்ட் ஆஃப் த இன்ஜின்? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஜெட் கூலிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன் ஆஃப் த பட்டர் ஸ்மூத் இன்ஜினுங்க. அந்தளவுக்கு ஸ்மூத்னஸ் வந்து இன்ஜினில் வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஆயில் ஜெட் கூலிங் வந்து கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு லாங் இன்ஜின் லைஃப் வந்து கிடைக்குங்க. அதாவது நான் இன்ஜின் வைஸ் மட்டும் சொல்கிறேன், எலக்ட்ரிக்கலாக வந்து சொல்லலை. இந்த வண்டியிலுமே எலக்ட்ரிக் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்குது, இல்லாமல் கிடையாது. கான்ஸ் சொல்லும்போது வந்து சொல்கிறேன். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 48 கிலோமீட்டர் வந்து மைலேஜ் வந்து கிளைம் பண்ணுறாங்க. நான் ரீசெண்டாக ஒரு மைலேஜ் டெஸ்ட், அதாவது ஒரு 1 இயருக்கு முன்னாடி மைலேஜ் டெஸ்ட் எடுக்கும்போது ஒரு 60+ வந்து ஹைவேல வந்து கொடுத்தது. ஒரு லோக்கலில் சிட்டிலலாம் ஓட்டிங்கன்னா 40 வந்து கண்டிப்பாக கிடச்சிரும். அதே மாதிரி ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்குமே ஒரு பெட்டரான ஸ்கூட்டர்னு வந்து கண்டிப்பாக வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைஸுமே ஒரு அட்ராக்டிவான ரேஞ்சில் தான் வச்சுருக்காங்க. ஒரு 1,15,000 வந்து அப்ராக்சிமேட்டான ஆன் ரோடு வந்து இருக்குது. ஸோ கான்ஸ்க்கு வந்து போயிடுவாங்க. ஏன் வந்து செகண்ட் பிளேஸில் வச்சுருக்கேன், நல்ல இன்ஜின் இருக்குது, ஏன் செகண்ட் பிளேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபிட் அண்ட் ஃபினிஷ் இஷ்யூஸ் வந்து இந்த வண்டியில் வந்து இருக்குங்க. ஸோ அந்த பேனல் கேப்ஸ் இருக்குது. ஃபைபரோட குவாலிட்டி வந்து ஓகேன்னு சொன்னாலுமே அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ் இஷ்யூஸ் வந்து ஸ்கூட்டரில் வந்து இருக்குது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா BS6 பஞ்சாயத்து. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் ஆப்வியஸ்லி ஹோண்டா பிராண்டாக இருந்தாலுமே எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இருக்குங்க. இந்த சைலண்ட் ஸ்டார்டரில் நிறைய பஞ்சாயத்துகள் இருக்குது. வண்டி ஒரு வேளை ஸ்டார்ட் ஆகாமல் போயிடுச்சுன்னா ஒரு 10,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் இந்த வண்டிலையும். ஏன்னா இந்த ECM, இந்த மேக்னெட் காயில் இதெல்லாம் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைலண்ட் ஸ்டார்டர் ஒரு ஃபீச்சர் கொடுக்கறதுக்காக ஒட்டுமொத்த எலக்ட்ரிக்கல்ஸுமே ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆக்கி வச்சுருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதோட மெயின்டெனன்ஸும் ரொம்ப கம்மி கிடையாது, ரொம்பவே அதிகங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஒரு ஸ்டார்டர் மோட்டர் போகுது அப்படின்னா பழைய BS4ல் ஒரு மிஞ்சி போனால் ஒரு 1000 ரூபாய் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ BS6 அப்படி கிடையாது, 10,000 மினிமம் ஆகுதுங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நோ வாரண்ட்டி நோ கேரண்டி. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸாக பண்ணி வச்சுருக்காங்க. இதை வந்து நான் மிகப்பெரிய வந்து பார்க்குறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதுவும் லுக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்டி, ரியல் டைமில் ஸ்போர்ட்டியாக இருக்கான்னு வந்து கேட்டிங்கன்னா பேசிக்கலி இதில் வந்து ஒரு லாங் ஸ்டோக் இன்ஜின், அதாவது பெரிய போர் சின்ன ஸ்டோக், ராயல் என்ஃபீல்டு இன்ஜின் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அது 350cc, இது 125cc. ஸோ அந்த இன்ஜின்ஸோட கேரக்டர் எல்லாருக்கும் தெரியும். இனிஷியலில் நல்லா புல் பண்ணும். இதுவே டாப் எண்ட் பண்ணிங்கன்னா வைப்ரேஷனும் அதே மாதிரி வந்து டாப் எண்டில் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்காது. ஸோ அந்த மாதிரியான பேஸ் பண்ண ஒரு இன்ஜின் செட்டப் தான் இந்த டியோ 125லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் ஒரு சிட்டியில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்கூட்டர் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இதே ஒரு ஹைவேல கொண்டு போயிட்டிங்கன்னா கொஞ்சம் திணற மாதிரி இருக்கும் ஸ்கூட்டர் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு 80-85 இந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி கொஞ்சம் திணற ஆரம்பிக்கும். மிட் ரேஞ்ச் வந்து அதாவது ஒரு 60, 70, 80 இந்த ரேஞ்சில் வந்து ஸ்ட்ராங்காக புல்லிங் இல்லை.
வண்டியில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் போகுது. இது வந்து ஒரு காணா வந்து நான் பார்க்குறேன். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் நீங்கள் மேனேஜ் பண்ணிப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்கூட்டரையும் வந்து நீங்கள் எடுக்கலாம். இந்த பேனல் கேப்பெல்லாம் எனக்கு பெருசாக நான் கன்சிடர் பண்ண மாட்டேன், இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா தாராளமாக எடுக்கலாம். ஹோண்டாவோட பிராண்ட் வேல்யூ கண்டிப்பாக இருக்குது. இன்ஜின் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இருக்கிற எல்லா ஸ்கூட்டரோட பெஸ்ட்டான இன்ஜின் வந்து இதில் தான் இருக்குது. பட் எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் ஆப்வியஸ்லி எல்லா வண்டியிலுமே இருக்குது, இந்த வண்டியிலும் கிடையாது. ஸோ டியோவும் விதிவிலக்கு கிடையாது. ஸோ நம்பர் 1 இதுதான் எல்லோரும் எக்ஸ்பெக்டட் பண்ண ஸ்கூட்டர். ஸோ இந்த ஸ்கூட்டர் இது வந்துன்னு பார்த்தீங்கன்னா சுசுகி ஆவினிஸ் 125. இந்த ஸ்கூட்டர் வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஸ்கூட்டர்னு வந்து சொல்லலாங்க. இதுலேயும் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, இல்லாமலாம் இல்லை. ஸ்டில் டிஸ்அட்வான்டேஜஸை பார்க்கும்போது அட்வான்டேஜஸ் வந்து இந்த ஸ்கூட்டரில் நிறைய இருக்குங்க. ஸோ மொதல் விஷயம் நான் பில்ட், பெயிண்ட் குவாலிட்டி, ஃபிட் அண்ட் ஃபினிஷ் இந்த விஷயங்களை வந்து சொல்லுவேன். நல்ல சாலிடான பில்டுங்க வண்டியில், எந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ் இஷ்யூவும் பார்க்க முடியாது. அதே மாதிரி வயரிங் டிசிப்ளைனுங்க. ஒரு ஃப்ரேமை வந்து ஒன்று கழட்டுறீங்க, இல்லை ஏதோ ஒன்று மாற்றுறதுக்காக ஏதோ ஒன்று கழட்டுறீங்கன்னா உள்ள வயரிங்கோட டிசிப்ளைன் இருக்கு இல்லைங்களா, அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ரூட்டிங் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒயர் வந்து வெளியில் வந்து எக்ஸ்போஸ் ஆகுது, அந்த மாதிரிலாம் எந்த இடத்துலையுமே இருக்காது. பர்ஃபெக்டாக வந்து ஒயரிங் பண்ணியிருப்பாங்க. இந்த விஷயங்களெல்லாம் கண்டிப்பாக வந்து இந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ் இந்த விஷயங்களெல்லாம் இவங்கள வந்து அடிச்சிக்கவே ஆள் கிடையாதுங்க சுசுகி. அந்தளவுக்கு நீட்டான ஒரு ஸ்கூட்டர். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலி கொஞ்சம் கம்ப்ளைண்ட்ஸ் கம்மியாக இருக்க ஸ்கூட்டர்னு வந்து கண்டிப்பாக இதை சொல்லுவேன். ஏன்னா கம்பேரிட்டிவ்லி மற்ற ஸ்கூட்டர்ஸ் இதில் வந்து ஃபியூல் பம்பு போகுது, ஐடியல் இஷ்யூ வந்து இருக்குது. இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த இசிஎம் போகிறது அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் மெஜாரிட்டியாக வந்து இல்லைங்க. இந்த வண்டியில் மேக்ஸிமம் எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது கம்பேரிட்டிவ்லி மற்ற பேசிக்ஸை வந்து கம்பேர் பண்ணும்போது. ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு மைலேஜ் ஸ்கூட்டர்னு இதை வந்து சொல்லலாம். என்னோடய பர்சனல் ஸ்கூட்டருமே இதுதான். அதுக்காக நான் ஃபஸ்ட் ரேங்கிங்கில் வச்சுருக்கேன்னான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணும்போது பெஸ்ட்டான ஸ்கூட்டர் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா நான் யூஸ் பண்ணுறதுக்காக அது பெஸ்ட் ஆகாது எப்பயுமே. ஸோ இதில் எந்த ஸ்கூட்டருமே நான் ரிவ்யூ பண்ணாமல் வந்து இப்போ வந்து நான் சொல்லிட்டு இல்லை, இதில் எல்லாமே வந்து பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் இந்த வீடியோ இவ்வளோ லேட்டாக போஸ்ட் பண்ணுறதுக்கான காரணமும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஜூம் 125 வந்து ரொம்ப நாளாக வந்து ரிவ்யூ பண்ணாமல் இருந்தேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக நான் போஸ்ட்போன் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ரிவ்யூ சொல்லணும். ஏன்னா நம்மளோட கரெக்டான ஒரு ரிவ்யூ வந்து சொல்லணும். ஏன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு யாரோ ஒருத்தர் வண்டி வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆப்வியஸ்லி என்ன இருக்குது, நான் தியரிட்டிக்கலாக ஒரு இதை பார்த்து ப்ரௌச்சரை பார்த்துட்டு நான் இந்த விஷயங்களெல்லாம் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விஷயங்கள் வந்து உண்மைக்கு மாறாக இருக்கும். அதனால தான் நான் எல்லா வண்டியும் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ கம்மிங் டு த அவினிஸ் 125 ஸ்கூட்டர். ஸோ இந்த ஸ்கூட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்வியஸ்லி நல்ல மைலேஜ் வந்து தருங்க. ப்ளஸ் ஸ்போர்ட்டினஸுங்க, அந்த பவர் டு வெயிட் ரேஷியோ. நான் என்டார்க்கில் ஒரு விஷயம் சொன்னேன், வண்டி வெயிட்டாக இருக்கிறதுனாலே பவர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும்ட்டு. பட் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பவர் டு வெயிட் ரேஷியோ பக்காவாக இருக்கும். ஒரு சிட்டியில் ஓட்டுறீங்க அப்படின்னா ஒரு பவர் வந்து நல்ல இன்ஸ்டண்ட்டாக இருக்குங்க. சும்மா சூப்பராக வந்து ஸ்கூட்டர் போகும், நம்பி வந்து எடுக்கலாம். பர்ஃபார்மன்ஸில் வந்து எப்பயுமே வந்து நீங்கள் இதுவே ஆக மாட்டீங்க. ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஸ்கூட்டர்னு வந்து சொல்ல முடியும். ப்ளஸ் எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் கம்மியாக இருக்குது, இதுக்காகவே இந்த ஸ்கூட்டர் வந்து கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் கான்ஸுக்கு போவோம். எஸ், ஆப்வியஸ்லி இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சுசுகியோட ஃபேஸ் 1 இன்ஜின் தான் யூஸ் பண்ணுறாங்க. மொத்தமாக 3 இன்ஜின் டைப் இருக்குங்க. அதுக்கான வீடியோவும் நான் மேக் பண்ணியிருக்கேன். சுசுகியில் மொத்தமாக 3 இன்ஜின்ஸ் இருக்குது. ஆக்சஸில் ஒரு இன்ஜின் யூஸ் பண்ணுவாங்க, ஆக்சஸில் 2 இன்ஜின் இருக்குது. அதே மாதிரி பர்க்மைனில் வந்து டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. அவினிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் இன்ஜின் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எந்த இன்ஜின் நீங்கள் சூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும் அப்படின்றது நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இப்போ அவினிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1 இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, லாங்காக செல்ஃப் எடுக்கும், சீக்கிரமாக வந்து ஸ்டார்ட் ஆகாது. அதே மாதிரி ஐடில் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ கொஞ்ச நாளைக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஐடில் வந்து ரஃப்பாக இருக்கும், இல்லை வந்து ஐடியிலே நிற்காது. இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்து இருக்குது. தேர்டாக நான் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் என்ன வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேர் காஸ்ட் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்குங்க. ஸோ இந்த பிரேக் ஷூ இந்த மாதிரி விஷயங்களே, பேசிக்கான விஷயங்களே கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்குது. அது மேபி இது பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவினிஸ்லையுமே இந்த சுசுகி ஆக்சஸில் யூஸ் பண்ணுற லேட்டஸ்ட் Gen 3 இன்ஜின் யூஸ் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து ப்ரைஸிங் வந்து சேமாக தான் இருக்குது. ஏன் வந்து இவங்க இந்த இன்ஜினை யூஸ் பண்ணுறாங்க, அந்த ஃபேஸ் 1 இன்ஜின் யூஸ் பண்ணுறாங்க, அதில் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஆப்வியஸ்லி இருக்குங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எஸ், ஆப்வியஸ்லி இதோட ப்ரைஸிங்குமே வந்து ரொம்ப அட்ராக்டிவாக வந்து இது பண்ணியிருக்காங்க. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1,15,000 இல்லை 18,000 அந்த ரேஞ்சில் வந்து போயிட்டுருக்கு. பிளேஸ் டு பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறே ஆகும். ஸோ நம்பர் 1 வச்சுருக்கிறதுக்கான ரீசன் பவர் டு வெயிட் ரேஷியோ, பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸ்போர்ட்டின் வந்து ஜஸ்ட்டு வேர்டிங்ஸில் மட்டும் மென்ஷன் பண்ணலை, ரியல் டைம்லையுமே ஸ்போர்ட்டியாக வந்து இருக்குது. ப்ளஸ் லெஸ் எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட்ஸ். தேர்ட் வந்து ஃபிட் அண்ட் ஃபினிஷ், பெயிண்ட் குவாலிட்டி, இந்த விஷயங்களெல்லாம் எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணல. வயரிங் டிசிப்ளைன் பக்காவாக இருக்குது வண்டியில். ஸோ இந்த விஷயங்களெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது எஸ், ஆப்வியஸ்லி இட் இஸ் ஒர்த் ஃபார் த ஃபர்ஸ்ட் பிளேஸ்.
ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுப்போம். ஸோ நீங்கள் இந்த ஸ்கூட்டரை வந்து சூஸ் பண்ணுவீங்க, என்ன காரணத்துக்காக சூஸ் பண்ணுவீங்க? மேபி நான் சில கான்ஸை வந்து மிஸ் பண்ணியிருக்கலாம், மேபி சில ப்ரோஸையும் நான் வந்து மிஸ் பண்ணியிருக்கலாம். நீங்கள் யாராச்சும் இந்த ஸ்கூட்டரோட யூஸராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் ஒப்பீனியன் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் வீடியோ பார்க்குறத விட கீழே கமெண்ட் செக்ஷனில் ஸ்கோர் பண்ணுறவங்க தான் அதிகம். ஸோ உங்களோட ஜென்யூனான ஒப்பீனியன் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். எஸ், அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் தட் பாய் ஃப்ரம் ஆர்த்தரல்ஸ் பிரவீன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் எல்லோரும் சேஃபாக வண்டி ஓட்டுங்க, ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க, ரெஸ்பான்சிபிளாக வண்டி ஓட்டுங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் பாய் மக்களே.